அது வந்துட்டு வீட்டுக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இனி வர எபிசோட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மனோன்ற ஜீவா தான் வந்துட்டு அந்த ரூபாய் வந்துட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி ஜெயிலில் வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு பணம் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஜீவா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு தர முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ 6 மாதம் வந்துட்டு என் கூட இதில் இருக்கே சரியாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதும் பயங்கர ஷாக்காகிடுறாங்க நம்ம மனோன்றவனி. ஸோ எனக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன்லாம் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்க்கெலாம் வந்து காட்டுறாங்க. 27 லட்சம் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, நான் தான் வந்துட்டு கொடுத்துருங்க வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் அவங்க வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து கனடா போகணும் அப்படின்னா நீங்கள் அவங்க ரூபாய் வந்துட்டு கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா வீசா வந்துட்டு கட் ஆயிரும்னு சொன்னதும் அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மீனை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நோ பார்க்கிங்கில் வந்துட்டு அவங்க வண்டி நிப்பாட்டினதுனால ஸோ வண்டி வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, வெளியில் வந்துட்டு நம்ம மீனை வந்துட்டு இருக்கிறாங்க. முத்து கால் பண்ணி சொன்னது வந்து முத்து பயங்கரமாக சத்தம் போட்டார். முத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு வர்றாங்க, வண்டியை வந்து எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிராஃபிக் போலீஸ் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உள்ளே இருக்கவங்கள பார்த்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத மறக்காம கான்பாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ எடுத்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.